வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு அட்டகாசமாக வீட்டிலே செய்யக்கூடிய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சம்மரில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது விதவிதமான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு தர வேண்டியது இருக்கும். பசங்களுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறத விட வீட்டிலே ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கவலையே வேண்டாங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து கொடுத்துடலாம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு பொரிப்போம் இல்லைங்களா? அந்த மசாலா கடலப்பருப்பு இருக்கும், பொரிச்ச கடலப்பருப்பு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/4 kg, கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு கப்பில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணுங்க. அதே மாதிரி தான் நான் பைத்தம்பருப்பும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். இதுலேயும் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சோக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்ட பிறகு நம்ம அலசி எடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லா வரும். உப்பு அவசியம் போடுங்க. இது நல்லா ஊறும் போது நல்லா உப்பும் ஊறிடும். இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஆகிடுச்சிங்க. பட் நீங்கள் குயிக்காக 1.5 ஹவர் அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஊறலைன்னா கடமுடான்னு பல்லெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஊறும் போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ ஒயிட் டவல் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பால்கனிலேயே இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சன்லைட் படுற மாதிரி இருக்கும், குயிக்காக நம்ம பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். என்னால் மாடியில் காய வைக்க முடியாது, புறா தொல்லை அதிகம். ஸோ நான் வச்சுட்டு வந்தேன்னா தடையமே இல்லாத புறாக்கள் இதை எல்லாமே சாப்பிட்ரும். அதனால் நான் பால்கனிலே இந்த வீலே போதும் அப்படின்ட்டு வச்சுட்டேங்க. அலசி அதை காய வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பையும் நல்லா அலசிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம அதையும் காய வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா நிறைய 1 kg அளவுக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ இல்லை கெஸ்ட் வராங்களோ கொஞ்சம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாங்க. கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அவல் பொரிச்சு, கடலக்கொட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நசுக்கி போட்டு சேவெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நம்ம கடல மாவில் சேவ் மாதிரி செஞ்சு கூட ஆட் பண்ணி அதெல்லாம் கூட போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம், முந்திரி இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பையும் நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் டவலில் நான் காய வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே கொஞ்சம் நேரம் அந்த ட்ரைனஸ் போகிற வரைக்கும் காயட்டுங்க. நான் ஒரு 1/2 an hourக்கு மேலே விட்டுட்டேன். 1 hour கூட இருக்கும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஒரு 1/2 an hour போதுங்க. 1 hourக்கு விட்டு அதுக்கு மேலே ரொம்ப முடன்னு ஆகிடுச்சுன்னு வைங்களேன், பருப்பு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிடும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஃபில்டர்லேயே வச்சு இந்த மாதிரி பொரிச்சிக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு குயிக்காக நான் எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா என்னோடய ஜல்லிக்கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும். அதனால் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஃபுல்லாக கீழே விழுந்து கொஞ்சம் தீஞ்சாப்பில் ஆகிடும். அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக எடுக்க முடியுது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, மனமும் சூப்பராக வந்துடுது. இது கூட நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பாதாம், முந்திரி, அப்படி இல்லைன்னா பம்கின் சீட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக கடலக்கொட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ஒரே மாதிரி இருக்கிறத விட ஒரு சேஞ்சாக இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பும் பண்ணணும். நம்ம ஒரு டர்ன் ஃபஸ்ட்டு பொரிச்சுட்டு அடுத்தது இன்னொரு ஆஃபை அதே மாதிரி தான் பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இது கடையில் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக போட்டு வச்சுருப்பாங்க. இதுவே நீங்கள் பச்சை பட்டாணியும் ஊற வச்சு இதே மாதிரி பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கல்ல இருக்கும் இல்லைங்களா, கொண்டக்கடலை, அது அதுவும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பைத்தம்பருப்பையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். கடைங்கள்லாம் இந்த மிக்சரில் கூட பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணியெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. விதவிதமாக ஒரு ஸ்நாக்ஸ். இந்த வெயில் காலம் வந்தாச்சு. வத்தல் ரெசிபிஸ் எல்லாமும் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். தக்காளி வச்சா இருக்கட்டும், அப்புறம் பட்டாணி வச்சு நிறைய விதமானது போட்டிருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ, இன்னும் பார்த்திங்கன்னா புதினா, அந்த மாதிரி நிறைய விதமான தக்காளியிலே வேறு மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க.
சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி எல்லாமே அந்த ஆயில் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரித்து போட்டுட்டு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்லேயே தயாராகியாச்சு. காரத்துக்கு நீங்கள் காரப்பொடி, உப்பு வேணும்னா கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பில் இதை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சுதாங்க ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த மாதிரி நீளமான பொட்டேட்டோவாக எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீளமாக எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த க்யூப்ஸ் மாதிரி வரும், நீளமாக அந்த ரெக்டாங்கிள் பெருசாக வரும். அந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்கு இதனோட வந்து சாஸ் வச்சு தரலாம், க்ரீன் சட்னி வச்சு ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இது என்ன மெத்தடில் செய்ய போகிறோம் அப்படின்றதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் தான், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஈரப்பதம் ஃபுல்லாகவே இந்த டவல் ஃபுல்லாக சக் பண்ணி, பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வெளியெல்லாம் போனோன்னா இது காஸ்ட் ரொம்ப அதிகம். இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தவா இருக்குது இல்லைங்களா, இட்லி பிளேட்டில் தான் நான் இப்போ வேக வச்சு எடுக்க போகிறேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ இது எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இது வந்து 2 to 3 minutes அளவுக்கு இருந்தாலே போதுங்க. ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ஃபுல்லாக அடுத்தடுத்த பிளேட்டில் நான் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 minutesக்கு அப்புறம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சமாக ஆறிட்ட பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக இதில் போய் ஸ்டோர் ஆகிடும் அந்த மாவு ஃபுல்லாக. இந்த மாதிரி ஸ்டோர் ஆனதை நீங்கள் வந்து எடுத்து பொரிக்க போகிறோம் தான். இதை வந்து நீங்கள் நாளைக்கோ இல்லை யாராவது கெஸ்ட் வராங்க முந்தின நாளே செஞ்சு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கெஸ்ட் வரும்போது கூட பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லையா இப்பயே தேவைப்படுதுனாலும் பொரிச்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு எங்கே அர்ஜென்ட்டாக இருக்குங்க, அதனால் நான் இப்பயும் பொரிச்சேன், அடுத்த நாளும் கொஞ்சம் வச்சு பொரிச்சிருக்கேன். இதை வந்து சிம்மில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காஞ்ச பிறகு கொஞ்சமாக சிம் ஆக்கிக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இதை வந்து பொரிச்சிடலாம். சூப்பராக ஆகிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முந்தின நாள் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க ஒரு கவரில் போட்டு. யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அப்பயே எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நானும் கொஞ்சம் எடுத்து வச்சேங்க. இதை பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இந்த கிறிஸ்பினஸ் வரல அப்படின்னா ஆஃபாக நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு, அதாவது ஆஃபாக பொரிச்சிட்ட பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் பொரிச்சிங்கனாலும் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். இதுக்கு சாஸோடு வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன். சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ காரம் வேணும்னாலும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.